Welcome back students. In the video AP oda continuation தான் 10th maths oda continuation. So last video introduction பார்த்துட்டு first exercise oda few sums பார்த்திருந்தோம். இது கடைசி sum ஓட subdivisions குள்ள தான் போறோம். Again எல்லா சம்மையும் நம்ம பண்ண போறது இல்ல. முக்கியமான sums எதுல நீங்க தப்பு பண்ணுவீங்க இல்ல எது உங்களுக்கு நான் சொல்லி தரணும்ங்கற மாதிரி இருக்கிற sums மட்டும் நம்ம பார்க்க போறோம். So இப்போ 5th sum எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது AP ஆன்னு செக் பண்ணோம். 3 plus root 2 3 plus 2 root 2 3 plus 3 root 2 ன்னு போய்கிட்டே இருக்கு. கிளியரா? ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ 5th subdivision 3 plus root 2 3 plus 2 root 2 plus etc. ஸோ இப்போ எனக்கு A2 minus A1 என்ன வரும்? 3 plus root 2 minus 3 3யும் 3யும் கட் ஆகும் root 2 A3 minus A2 3 plus 2 root 2 minus 3 plus root 2. Again 3 plus 2 root 2 minus 3 minus root 2. 3 cut ஆயிரும். 2 root 2 minus 1 root 2 like term தான். root 2 like term. So 2 root 2ல 1 root 2 போனா root 2 கிடைக்கும். So A3 minus A2 equal to A2 minus A1. Therefore it is an AP. சரியா? ஸோ இது ஒரு AP. அடுத்த கொஸ்டின் 0.2 0.22 0.222 பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அது AP இல்லை அப்படின்னு, ரைட்? ஸோ 6th subdivision A2 minus A1 which is equal to 0.22 minus 0.2 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0.02ன்னு கிடைக்கும். கிளியரா? அடுத்து A3 minus A2 0.222 minus 0.22 0.002 கிடைக்கும். இங்க ஒரு 0 அப்புறம் 2, இங்க 2 0 அப்புறம் 2. So A2 minus A1 not equal to A3 minus A2. Therefore it is not an AP. Clear up? Okay. So the next question 0 minus 4 minus 8 minus 12. ஸோ இது ஆப்வியஸாக மைனஸ் 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் மைனஸ் 4 இன்க்ரீஸ் ஆகுது சொன்னது கரெக்டு தான். இல்லைன்னா 4 டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது ஒரு ஏபி, இது உங்களால் பண்ண முடியும். கிளியரா? ஸோ இதுக்கு வருவோம். ஸோ -1/2 -1/2 -1/2ன்னு அதுவும் ஒரு ஏபி தான், ரைட்? 7th question 8th question -1/2, -1/2, -1/2, etc. A2 minus A1 equal to -1/2 minus of minus plus 1/2 மாறும் 0. A3 minus A2 அதுவும் -1/2 minus of minus plus 1/2 மாறும், அதுவும் 0 தான். Clear? Therefore it is an AP. So common difference 0. So satisfy பண்ணிருச்சுல, ஒரே common difference தான் இருக்கு, அது ஒரு constant term, அவ்வளவுதான். ஓகே, இது 1 3 9 27 3 இன்க்ரீஸ் ஆகலை, 3 மல்டிப்ளை ஆகுது, நாட் அன் ஏபி. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஏஏயா இன்க்ரீஸ் ஆகுது, A plus A 2A plus A 3A plus A 4A, இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது அகெயின் இதே மாதிரி தான். A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் ஏயா தான் இருக்கும். A கியூப் மைனஸ் A ஸ்கொயராக இருக்கும். அகெயின் நாட் ஈக்குவல், இட் இஸ் நாட் அன் ஏபி. நாட் 11th 12th சம் போடுறோம். சரியா? ஸோ இப்போ root 2 root 8 root 18 root 2 root 8 root 2 root 8 root 18 பார்க்கும்போது என்னடா இது ஏபி மாதிரி இல்லை, கன்ஃபார்மாக இது ஏபி இல்லை அப்படின்னு நமக்கு எழுத தோணலாம். சரியா? ஸோ இதை மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ கட்டாயம் பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரிகிறது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 9 27 ஆப்வியஸாக அது 3ஆல் மல்டிப்ளை ஆகுது. 3 டேபிள் அந்த நம்பர், கரெக்டாக? பட் இது பார்க்க அப்படி தெரியுது, பட் எனக்கும் ஷுவராக தெரில. ஏன்னா இது ஒரு மல்டிப்ளை ஆகிற மாதிரி எனக்கு தெரில. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உள்ளேருந்து எடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் root 2 எதுவும் பண்ண முடியாது, root 2 தான். root 8 2 into 4, root 18 2 into 9, root 60 32 2 into 16 இப்படி எழுத முடியுமா? ரைட். அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2. ஸோ 2 root 2. 9ஓட ஸ்கொயர் ரூட் 3.
3 root 2, 16 ஓட ஸ்கொயர் ரூட் 4 root 2, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ நல்லா பாருங்க ரூட் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ இது ஒரு ஏபி. சரியா, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு ஏபி தான். ஸோ a2 மைனஸ் a1, 2 root 2 minus root 2, which is root 2. a3 minus a2, 3 root 2 minus 2 root 2, which is again root 2. Since a2 minus a1 equal to a3 minus a2, it is an AP. அவ்வளோதான். சரியா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரூட் 3, ரூட் 6, ரூட் 9, ரூட் 12 இது பார்த்தோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள 3 டேபிள். சரியா, 3 into 2, 2 into 3 into 3. இது ஆப்வியஸாக ஏபி வராது. ஏன்னா நீங்கள் இதை எழுதினீங்கன்னா ரூட் 3, root of 2 into 3, root of 3 into 3, root of 4 into 3. ஸோ இது root 3. இதில் யாரையுமே வெளியெடுக்க முடியாது. அப்போ 2 into 3 தான் இருக்கும். இதில் 3 மட்டும் 2 3க்கு ஒரு 3, இது 2 root 3. இங்கே root 3க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா root 3 இங்கே வருது. இதுக்கு இடையில என்ன நடக்குது? எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ஆப்வியஸாக இதை ரெண்டையும் சப்ட்ராக்டே பண்ண முடியாது, இதையும் பண்ண முடியாது. ரைட், அப்போ இது ஒரு ஏபி இல்லை. அடுத்து 1 square, 3 square, 5 square, 7 square. இதையும் பார்க்கும்போது டப்புன்னு தோணலாம். பட் அகெயின் எழுதி பார்த்தே செக் பண்ணுவோம். ரெண்டையும் முடிச்சிடலாம். 1 square, 3 square, 5 square, 7 square, 1 square, 5 square, 7 square, 73. So 14 and 15. 14, 1 square, 3 square, 5 square, 7 square. So square பண்ணிடு. 1, 9, 25, 49, etc. etc. So 9 minus 1, a2 minus a1 என்ன? 9 minus 1, which is 8. a3 minus a2, 25 minus 9, which is 16, not an AP. Correct? Okay. அடுத்த question, 1 square, 5 square, 7 square, 73 இப்படி இருக்கு. So 1, 25, 49, 73, etc. etc. So இப்போ a2 minus a1 போட்டோம்னா 25 minus 1, 24. a3 minus a2 போட்டோம்னா 49 minus 25, which is again 24. Since a2 minus a1 equal to minus a2, it is an AP. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நான் போட வேண்டிய சம்ஸ். ஓரளவுக்கு ரேண்டமாக சம்ஸை ஸ்கிப் பண்ணியும் போட்டிருக்கேன். பட் உங்களால் எல்லா சம்மும் போட முடியும். ஆப்வியஸாக நீங்கள் என்ன தான் இதில் இருக்க அவ்வளோ சம்மை ப்ராக்டிஸ் பண்ணாலும் இதில் இல்லாத ஒரு சம் தான் மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு இருக்க போகுது. கிளியரா? ஸோ நம்ம மெத்தடை தான் படிக்கிறோம். ஸோ ஓகே, இந்த மாதிரி சம் கேட்கும்போது இதை எப்படி இதை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தானே தவிர இதே சம்மை நம்ம பண்ண போகிறது இல்லை எக்ஸாமுக்கு. கிளியர்? ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் வந்து nth term of an AP. சரியா, அடுத்த எக்ஸசைஸ் nth term of an AP. ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் nth term of an APக்கு ஃபார்முலா போட்டிருந்தோம். கிளியரா? ஸோ nth term of an APயோட ஃபார்முலா என்ன? an, nth term of an AP. So an is equal to a plus n minus 1 into d. சரியா, எப்போவுமே எப்படி இருக்கும்? எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறோமோ அதை விட ஒரு டி கம்மியாக இருக்கும். போட்டோம் a plus d, a plus 2dன்னு போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ அப்போ எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறோமோ அதை விட ஒரு டி கம்மியாக இருக்கும். அதனால தான் a plus n minus 1 into d. கிளியரா? ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் சம்ஸ் போட்டுடலாம் வாங்க. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ், கிட்டத்தட்ட செகண்ட் எக்ஸசைஸில் என்னென்ன மாதிரி சம் பண்ண முடியுமோ அது அத்தனையுமே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ரைட், எக்ஸப்ட் வந்து இந்த ரெண்டு சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இந்த மாதிரி கொடுக்குற சம்ஸை தவிர. பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவ்வளோ கான்செப்ட்டுமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ரைட், எக்ஸப்ட் அந்த கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினும். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வியை புரிஞ்சுக்கிறது தான் வேலை. சரியா, இங்கே கேள்வியாக கொடுக்காம டேர்ம்ஸை கொடுத்து கிவன் டேட்டா ரிக்வயர்ட் டேட்டாவாக கொடுத்துட்டாங்க. இதை எடுத்து எழுதுறது நம்மளோட வேலை. ஆக்சுவலாக அந்த மாதிரி சம்ஸில் அதை எடுத்து எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்குமே தவிர சம்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஒரு சம் நம்ம இன்னைக்கு பண்ணிடலாம் இந்த வீடியோவில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இருக்கு, டி இருக்கு, என் இருக்கு, ஏஎன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏஎன் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ 5.2 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏஎன் வேணும். ஜென்ரலாக நான் வந்து எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது, ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா. நீங்கள் வந்து உங்களோட ஆக்சுவலாக ஒரு 10th ஸ்டாண்டர்டோட ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரிக்வயர்ட் டேட்டா அண்ட் கிவன் டேட்டா எழுதுறது தான். ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஏஎன் கேட்குறாங்க. இது கிவன், இது ரிக்வயர்ட் டேட்டா. மூணாவதா ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபார்முலா. சரியா? ஸோ ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்ன? ஒரே ஒரு ஃபார்முலா தான் படிச்சிருக்கோம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ அவ்வளோதான். ஸோ 738 738. ஸோ அப்போ ஏ8 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். கரெக்டா? ஸோ இங்கே 1 2 3 4 வேரியபிள் இருக்கு. 4ல் ஏதாவது 3 கொடுத்து 1 கேட்பாங்க. கரெக்டா? ஏதாவது 3 கொடுத்து 1 கேட்பாங்க. அது எந்த 3ஆவும் இருக்கலாம். கிளியரா? ஸோ அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை, நம்மளால ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். அப்போ எனக்கு என்ன இருக்கு? ஏஎன் ஏ8 தெரியணும். ஏ7 பிளஸ் 8 மைனஸ் 1 7 இன்டூ டி வந்து 3 which is 7 plus 21 28. எவ்வளோ ஈஸி பாருங்க. ஏ8 ஈக்குவல் டு 28 முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து -18, டி தெரியாது, என் 10, ஏஎன் 0. ஸோ டி தெரியாது, அப்போ டி தான் ரிக்வயர்ட் டேட்டா. என் 10, ஏஎன் வந்து 0. அகெயின் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் எழுதலை, பட் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதும் போது இந்த மாதிரி கிவன் ரிக்வயர்ட் ஃபார்முலான்னு போட்டாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட் பண்ணுறதுக்காக இந்த கிவன் டேட்டாக்கும் ரிக்வயர்ட் டேட்டாக்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம அதை எழுதுறோம். அதனால அதை ரிலேஷன்ஷிப்னு எழுதுறேன், பட் ஆப்வியஸ்லி தட்ஸ் ஏ ஃபார்முலா. ஸோ அப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு, ஏஎன் வந்து 0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு ஏ -18 ப்ளஸ் என் வந்து 10. ஸோ 10 minus 1 9 இன்டூ டி. சரி, இதில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. ரைட்டு, பட் என்னடா இதெல்லாம் இவ்வளோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரின்னு தோணலாம். பட் சில பேர் தப்புகள் பண்ணுறனால இந்த இடத்த நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இது சம் தெரியும் அப்படிங்கிறவங்க, இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ எனக்கு இதை நான் முதல் தோசையை திருப்பி போட்டுறேன். ஜென்ரலாக நம்மளோட அன்னோன் லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதனால் நான் 9d minus 18 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பாருங்க. நான் இன்னொரு சம் வரும்போது, ஏன்னா இதில் 2 டேர்ம் தான் இருக்கு, இன்னொரு சம் வரும்போது ஈக்குவேஷனில் அதிகமான டேர்ம்ஸ் இருக்கும்போது மறுபடியும் ஒருக்க இதே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இங்கே ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டேர்ம் 1, டேர்ம் 2. ஸோ தனித்தனி டேர்ம்ஸை இடமாக்கும் போது அதர் தென் தி அன்னோன் டேர்ம்ஸ், ரைட்? இது அன்னோன் டேர்ம், இதுக்கு பேர் தான் அன்னோன் டேர்ம். ஏன்னா இதில் டி எனக்கு அன்னோன், அப்போ இதுதான் எனக்கு தேவையான டேர்ம். இந்த தேவையான டேர்மை தவிர பாக்கி எல்லா டேர்மும் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுங்கிற இடத்துக்கான இடமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் அப்படியே தான் அந்த சைடு போகும். இப்போ 2/3 இங்கே இருக்கு அப்படின்னா ப்ளஸில், அந்த சைடு போகும்போது -2/3 தான் போகும். இங்கே உல்டா பண்ணுறது, டிவைட்ல இருக்கு மேலே போகிறது, அது எதுவுமே புதுசாக தனியாக இருக்கிற டேர்முக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக ஒரு டேர்ம் இருக்குன்னா அதுக்கு இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழ மாற்றுறதுலாம் கிடையாது. அப்படியே அங்கே தூக்கி போட வேண்டியதான், ரைட்? அது என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டுற வேண்டியதான். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும். அதுலேயும் முக்கியமான விஷயம், அந்த ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆகுறது அந்த டேர்முக்கு பிஃபோராக இருக்கிறத பார்க்கணும், டேர்முக்கு ஆஃப்டராக இருக்கிறத பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் -25 + 9d இப்படி இருக்குன்னு வைங்க, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 25 தனி டேர்ம், இதை நான் அங்கே கொண்டு போகும்போது இது -25 இருக்கு. சரியா? ஜஸ்ட் பிஃபோர் தி டேர்ம் நீங்கள் கோஎஃபிஷியன்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ x² கோஎஃபிஷியன்ட்னா பிஃபோர் x² அந்த மல்டிப்ளை ஆகிற நம்பர் சிம்பிளோடி தான் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் அதான், இதோட நேச்சர் அதுக்கு பிஃபோராக இருக்கும். நேச்சரை போட்டு தான் நம்பர் எழுதியிருக்கும். ஸோ இது +25 அங்கே போகணும்.
இங்கேயும் பாருங்க, அப்போ இங்கே 9 -18 இருக்கு, தனி டேர்ம், இது அங்கே போகுது. அப்போ 9D இஸ் ஈக்குவல் டு 18 முடிஞ்சா. இப்போ இது சிங்கிள் டேர்ம் ஆயிடுச்சு, இது அடுத்த கண்டிஷன். ஸோ எனக்கு அன்னோன் டேர்ம் சிங்கிள் டேர்மாக லெஃப்ட் சைடில் இருக்கும்போது இந்த சிங்கிள் டேர்மில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இன்டூவில் இருக்கிறது டிவைடாக போகும், டிவைடில் இருக்கிறது இன்டூவாக போகும். அப்போ ஃப்ராக்ஷன் இருந்தால் அந்த சைடு தலைகீழ போகணும், இன்வர்ஸாக போகணும். ஸோ இப்போ இங்கே 2/3 × Dன்னு இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது 3/2 மாறும், மல்டிப்ளை தான் ஆகும். சரியா, 3/2 மல்டிப்ளை ஆகும், கேர்ஃபுல்லாக எழுதிங்க. ஸோ அப்போ இங்கே 9 இருக்கு, இந்த 9 அங்கே போனால் D ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை ஆகுது, ஒரு டேர்ம் ஆன பிறகு, இது சிங்கிள் டேர்ம் ஆன பிறகு தான் பார்க்கணும். D ஈக்குவல் டு 18/9 which is equal to 2. ஸோ என்னோட காமன் டிஃபரன்ஸ் 2. இதுதான் செகண்டோட ஆன்சர். சரி, இந்த லீனியர் இக்குவேஷன் தெரியாமல் நீங்கள் நிறைய விதத்தில் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அகாடமிலையுமே இந்த இடத்துல தான் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தது. ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா, லீனியர் இக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, ஏபியில் ஈக்குவேஷன்ஸ் வரும், ட்ரிக்னாமெட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் வரும், ரீஅரேஞ்ச் பண்ண அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில், சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூமில் வரும். அப்போ நீங்கள் ஒரு லீனியர் இக்குவேஷனுங்கிறது ஒரு லெசன் கிடையாது, கிட்டத்தட்ட அது ஒரு பேசிக் கான்செப்ட் விச் வில் பி யூட்டிலைஸ்ட் எவ்ரிவேர். ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் வரும். அதனால ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன்ஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு ஏ தெரியாது, -3, 18, -5. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ANNT இந்த மூணும் கொடுக்குறாங்க, ஏ தெரியாது. சரியா? ஸோ AN is -5, 18, AN -5, -5, N equal to 18, D equal to -3. ஏ கேட்குறாங்க. அகெயின் ஃபார்முலா படி AN is equal to A plus N-1 into D. ஸோ அகெயின் நீங்கள் இப்போ இந்த ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அன்னோன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சரியா, இதான் எனக்கு அன்னோன். நான் தோசையை மாற்றி போடுறேன். அப்போ நீங்கள் எந்த சைனுமே மாற்ற வேண்டாம். சரியா, தோசையை மாற்றி போடும்போது எந்த சைன் சேஞ்சும் கிடையாது, அப்படியே நான் மாற்றி எழுதுறேன். இங்கே இருக்கிறது இங்கே வருது, A plus 18 - 1 நான் 17 மாற்றுறேன், இன்ட்டு -3 ஈக்குவல் டு -5. எந்த சைன் சேஞ்சும் நடக்கலை, கவனிச்சுக்குங்க. ஏன்னா நான் டேர்ம்ஸை இடம் மாற்றலை, மொத்தமாக இந்த தோசையை அது நினச்சிங்க அப்படியே திருப்பி போடுறேன், இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ A -17 × 3 51, 30 + 21, 51 is equal to -5. இப்போ யார் எனக்கு இடம் மாறணும்? இந்த ஏயை தவிர, அந்த அன்னோன் டேர்மை தவிர எல்லாமே அங்கே போகணும். ஸோ இது ஒரு தனி டேர்ம், என்ன? -51. அப்போ அங்கே போனால் +51. ஸோ A equal to -5 + 51 which is 46. ஸோ A equal to 46. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியா? ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து -18.9 A தெரியும், D 2.5, AN 3.6. A -18.9, D 2.5, AN 3.6. N equal to question mark. Clear? Again formula எழுதுவோம் first. So எனக்கு formula படி என்ன வரும்? AN is equal to 3.6 is equal to A plus N-1 into D. D 2.5. ஸோ டெக்னிக்கலாக இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே சிங்கிள் டெசிமல், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாமே சிங்கிள் டெசிமல். வேணும்னா மல்டிப்ளைங் பை 10 போடலாம். இது அந்த டெசிமல் பாயிண்டை ஓவர் கம் பண்ணி ஈஸியாகும். ஸோ நான் மல்டிப்ளைங் பை 10 போட்டும் போடுறேன், மல்டிப்ளைங் பை 10 போடாமையும் போடுறேன், எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ 336 மாறும், -189 ப்ளஸ் N-1 into 25. எனக்கு தேவையான எண் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம தோசையை திருப்பி போட்டுடுறேன். ஸோ -189 ப்ளஸ் N-1 into 25 ஈக்குவல் டு 36.
ஸோ யார் டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், கரெக்டா? ஸோ முதல்ல எனக்கு அன்னோன் டேர்மை தவிர பாக்கி எல்லாம் அங்கே போகணும். ஸோ இந்த டேர்ம் அங்கே போகுது, இந்த டேர்முக்கு பிஃபோரில் இருக்க சிம்பிள் பாருங்க, இங்கே தான் முக்கியம், சிம்பிள் மைனஸ், அப்போ அங்கே போனால் ப்ளஸ். இப்போ n minus 1 into 25 is equal to 36 plus 189. 36 plus 189 என்ன வரும்? 195. ரைட், 6 ஆட் பண்ணால் 195, 225. 225. இப்போ n minus 1 into 25 equal to 225. இப்போ இதை பாருங்க, இது சிங்கிள் டேர்ம், கரெக்டா? n minus 1 into 25 ஒரே டேர்மாக தான் இருக்கு. மேபி நீங்கள் 25 உள்ள மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு டேர்ம் ஆயிரும். பட் இப்போ ஒரே டேர்மாக இருக்கு. ஸோ அப்போ நான் இப்போ இந்த 25 இங்கே டிவைடில் கொண்டு போகலாம். மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, இங்கே நான் இப்போ டிவைடில் கொண்டு போகலாம். அப்படி இல்லை, நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டு டேர்மாக்கியும் சால்வ் பண்ணலாம். அப்போமா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ n minus 1 equal to 225 by 25. ஆப்வியஸாக இது 9 டைம்ஸ் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ n minus 1 9னா இப்போ இது ரெண்டு டேர்ம், n மைனஸ் 1, சரியா? இப்போ ரெண்டு டேர்ம். ஸோ அப்போ இந்த -1 அங்கே போனால் +1, 9 + 1 which is equal to 10. இப்போ நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணாமல், அதாவது 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணாமல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் -18.9 equal to n minus 1 into 2.5, சாரி ப்ளஸ் ஈக்குவல் டு 3.6ன்னு எழுதியிருப்பீங்க. இந்த 18.9 அங்கே போகும். n minus 1 into 2.5 is equal to, இது அங்கே போய் ஆட் ஆகும்போது 22.5 கிடைச்சிருக்கும். இதில் நான் மல்டிப்ளை பண்ணி இப்போ பண்ணுறேன், சரியா? ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ 2.5n minus 2.5 equal to 22.5. ஸோ இப்போ இது ரெண்டு டேர்ம், டேர்ம் 1, டேர்ம் 2. இது அங்கே போனால் 2.5n equal to 22.5 plus 2.5. ரைட், மைனஸ் இருக்கனால அங்கே வந்தால் ப்ளஸ் 25 மாறும். இப்போ n equal to, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்போ அங்கே போனால் டிவைடு, 25 by 2.5, 10 டைம்ஸ், அவ்வளோதான். n equal to 10. இப்படி பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு எது வசதியோ அது பண்ணலாம். மேக்ஸோட அட்வான்டேஜே அதான், எக்ஸப்ட் ஃபியூ சம்ஸ், இந்த ப்ரூவ் அந்த மாதிரி கேட்குற சம்ஸை தவிர சில சம்ஸுக்கெலாம் நிறைய வேலை பண்ணலாம். ஸோ எனக்கு எது கம்ஃபர்டபுள், எனக்கு எது ஃப்ளோவில் வருதோ அதை நான் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கில் தப்பு வராமல் பார்த்துக்கணும், சரியா? ஸோ தி நெக்ஸ்ட் கொஸ்டின், a 3.5, ad 0, n 105, an வந்து அதே 3.5 தான் கிடைக்கும். ஏன்னா எத்தனை வாட்டி 0 ஆட் பண்ணாலும், இங்கேயே நல்லா பாருங்களேன், இது வரைக்கும் இப்போ பெரிய நம்பரே கொடுக்கல, இங்கே மட்டும் பாருங்க 105 கொடுத்துருக்காங்க. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் 0. நீங்கள் 105ல் 1,545,000 வாட்டி ஆட் பண்ணாலும் அதே 3.5 தான் ஆன்சர். கிளியரா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ அந்த சம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.